வள்ளுவன் கிட்ட போனீங்கன்னா அழகாக சொல்லுவார், வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதுவும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த ஒரு குறள். பக்கத்தில் நின்று அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்ச போது அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? பெரிய ஒரு நபரை ஒன்றும் பேசாமல் பக்கத்தில் நின்று பார்க்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது ஆண்டவன் அன்னைக்கு எனக்கு நிமித்தங்கள் எழுதியிருந்தது. கல்லூரியிலிருந்து பக்கத்தில் அவர் ஒரு கொடிசியாவில் when he was there as the president of the country, he was invited to address an international conference. அதற்கு அவர் அறிமுகப்படுத்த என்னை கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது. என்ன கையில் ஒரு அகல் விளக்கை வச்சுக்கிட்டு சூரியன் அடையாளம் காமிக்கிறது எவ்வளோ சின்ன விஷயம், அவரை பற்றி நான் என்ன பேசுறது. ஆனால் என்கிட்ட என்ன சொன்னாங்க, யூ ஷுட் டாக் ஓன்லி இன் இங்கிலீஷ், தமிழ் ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லை, இப்படி நான் உங்களை பார்த்து கையசைக்கிறேன், இப்படி திரும்புகிறேன், அப்படி எதுவும் கிடையாது. இப்படியே நின்றுட்டு அசையாமல் அவரை அறிமுகப்படுத்தினோம். ஒரு தும்மல் கூடாது, ஒரு இருமல் கூடாது. ஏதாவது நான் பண்ணால் அவர் பின்னால் இருக்கக்கூடிய மெய்காப்பாளர்கள் த பிளாக் கேட்ஸ் அப்படியே அவங்களுடைய வெப்பன் என்னை நோக்கி திரும்பும். அப்படியே அசையாமல் நின்று அவரை பற்றி பேசியாச்சு, அவரை அறிமுகப்படுத்தியாச்சு. ரைட், அதுக்கு 10 நாள் முன்னால் வெரிஃபிகேஷன் வேறு. வீட்டுக்கு வந்து நான் யார் என்ன ஏதுன்னு எல்லாம் இங்கிலீஷில் சொல்லி முடிச்சாச்சு. முன்னால் 100 அடி தள்ளி தான் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. 9னா 9 மணிக்கு அப்படியே கொண்டு வந்து அவரை நிறுத்தியிருக்காங்க. அப்படியே அவரை 9:45 ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு அப்படியே கூட்டிகிட்டு போயிட போகிறாங்க. திரும்பி பார்க்கறதுக்குள்ள நேஷனல் ஆந்தமில் தொடங்கும், ஏன்னா பிரசிடென்ட் இருக்காரு. நேஷனல் ஆந்தமில் முடியும், பிகாஸ் பிரசிடென்ட் இருக்காரு. இதெல்லாம் ப்ரோட்டோகால், இப்படி தான் இருக்கணும். அப்போது அவர் வந்து நின்று முன்னால் வரிசையில் இருக்கக்கூடிய 4 வரியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியும், மற்றவர்களுக்கு தமிழ் இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் இருக்கிற பெரிய பெரிய வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு தமிழ் தெரியாது, தமிழ் இருக்கிற விஷயமும் தெரியாது. ஆனால் வந்து நின்று அவர் சொன்னது வணக்கம், அவர்கிட்ட படித்த பாடம். அடுத்தது சொன்னார், திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். திருப்பி சொல்லுங்க அப்படின்னு ஆசிரியர் மட்டும்தான் இதை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. வணக்கம் திருப்பி சொல்லலை அப்படின்னா திருப்பி சொல்ல